ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைய பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிறக்க இருக்கக்கூடிய புதிய மாதமான ஆங்கில மாதத்தினுடைய 5வது மாதம்னு சொல்லக்கூடிய மே மாதம் எத்தகைய சிறப்புகளோடு வந்து இருக்குது. மேலும் இந்த மே மாதத்தில் என்ன மாதிரி கிரக மாற்றங்கள்லாம் ஏற்பட இருக்குது, அதன் அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் சிம்மராசினியர்கள் அடைய போகிறாங்க அப்படின்னு தாங்க தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். கூடவே வரக்கூடிய புதிய ஆங்கில மாதமான மே மாதம் சிறப்பாக இருப்பதற்கு சிம்மராசி என்பர்கள் செய்யக்கூடிய எளிமையான வழிபாட்டு முறைகளும் இந்த பதிவில் இருக்கிறது. அப்படின்றதுனால வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க. அஷ்டமத்து சனியினுடைய ஆதிக்கம் அதிகமாக நிறைந்திருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த மே மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக மாற்றங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். 11ஆம் தேதி அன்னைக்கு குரு பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்துக்கு வந்து மாறுறாருங்க. அவரை தொடர்ந்து 14ஆம் தேதி அன்று சூரிய பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்துக்கு வந்து மாறுறாரு. 16ஆம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்துக்கு வந்து மாறுறாரு. 31ஆம் தேதி அன்று சுக்கிர பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து பாக்கியஸ்தானத்துக்கு வந்து மாற போறாரு. ஸோ இதுதான் இந்த 5வது மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள். இதன் அடிப்படையில் சிம்மராசி என்பர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். பெரும்பாலும் சிம்மராசினியர்கள் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போட்டு முன்னேறக்கூடியவங்களாக தாங்க இருப்பாங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் யாராவது இருக்காங்களான்றதையும் மறக்காமல் வந்து சொல்லுங்கள். ஏன்னா சிம்மராசினியர்கள் பார்த்தீங்கன்னா எப்போதுமே சிங்கத்தை போல் கர்ஜிக்கக்கூடிய குணம் அவங்கக்கிட்ட இருக்கும். கோபம் பார்த்தீங்கன்னா சட்டுன்னு வந்துடுங்க. அந்த கோபம் ஒரு வகையில் தவறு அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா அதற்காக மன்னிப்பு கேட்கவும் வந்து தயங்கவே மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் சிம்மராசினியர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய உண்மையும் நேர்மையும் தான். ஸோ நேர்மையாக இருக்கணும், தலைமைத்துவத்தோடு வந்து இருக்கணும் அப்படின்றதுலலாம் இவங்களுக்கு ரொம்பவே வந்து ஆர்வம் அதிகமாக இருக்கும். பெரும்பாலும் சிம்மராசினியர்கள் வந்து இப்படித்தான் இருப்பாங்க. இவங்களுக்கு கிரக அமைப்புகள் பார்த்தீங்க அப்படின்னா தற்போது மாறி இருக்கக்கூடிய ராகு கேது பயிற்சியும் சரியில்லை, சனி பயிற்சியும் வந்து சரியில்லைங்க. ஆனால் உங்களுக்கு இப்போது வந்து இந்த மே மாதத்தில் மாறக்கூடிய குரு பகவான் சூப்பரான ஒரு பலன்களை வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. அதாவது சிம்மராசினியர்களுக்கெல்லாம் கேது பகவான் வந்து தலைமையால் ஏறி உட்கார்ந்துருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப வந்து ஆட்டி வைப்பாருங்க. அஷ்டமத்து சனிலாம் சொல்லவே தேவையில்லை, பெருமளவு பாதிப்புகளை தான் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஆனால் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு கிரகம்னா குரு மட்டும்தாங்க. குரு பகவான் சூப்பரான ஒரு பொசிஷனுக்கு வந்து மாறப்போகிறாரு. இந்த குரு பகவான் உங்களுடைய எல்லா கிரகத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் தவிடுபடி ஆக்கிடுவார். ஸோ நல்ல ஒரு பலன்களை உங்களுக்கு குரு பகவான் கொடுக்க போகிறாரு. ஸோ அப்படிப்பட்ட நிலையில் இந்த மே மாதத்தில் சிம்மராசி நேயர்களுக்கு திடீர்னு டென்ஷன் அப்படின்றது இருக்கும். இந்த டென்ஷன் எதுக்காக வருது, ஏன் ஏற்படுது அப்படின்றதே உங்களுக்கு வந்து தெரியாது, அந்த அளவுக்கு இருக்கும். நண்பர்கள் உறவினர்கள்ட்டெல்லாம் வீண் மனஸ்தாபங்களானது ஏற்படலாம். ஸோ முடிந்த அளவுக்கு பெருமளவு எதிர்பார்ப்புகளை வந்து வைக்காதீங்க. ஒருவேளை நீங்கள் அப்படி எதிர்பார்ப்புகளை வைக்கிறீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு ஏமாற்றங்கள் கிடைக்கும். இந்த ஏமாற்றம் பார்த்தீங்கன்னா மனசளவில் உங்களை ரொம்பவே வந்து காயப்படுத்திடும். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. ஒருவேளை நீண்ட நாட்களாக இந்த ஒரு பொருளை வாங்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டுட்ருக்கீங்களோ, அந்த பொருளை வாங்கியே ஆகணும் அப்படின்றதெல்லாம் ஆர்வம் அதிகமாக வந்து காட்டுவீங்க. ஸோ எப்படியாவது வாங்கிடணும், என்னப்பட்டாது கடன் வாங்கியாவது அதை வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே வந்து உருவாயிடும். எந்த ஒரு எண்ணம் சிம்மராசி நேயர்களுக்கு அதிக அளவு வந்து உருவாகி நல்ல ஒரு நிலையில் இருக்கோ அதை கண்டிப்பாக அவங்க வந்து செய்வாங்க. ஏன்னா அது வந்து அவங்களுடைய குணம், இயல்பான ஒரு விஷயந்தான். அப்படிப்பட்ட நேயர்களுக்கு இந்த டைமில் எந்த ஒரு விஷயத்துலையும் அவசரம் மட்டும் காண்பிக்காதீங்க, அவசரப்படாதீங்க, நிதானமாக வந்து செய்யுங்க. ஏன்னா உங்களுக்கு அஷ்டமத்து சனி வேறு வந்து இருக்குது. இந்த அஷ்டமத்து சனி பார்த்திங்கன்னா பெரிய அளவில் பாதிப்புகளை வந்து கொடுக்குற மாதிரி தான் இருக்குங்க. அதனால் கவனமாக இருக்கணும், நிதானமாக இருக்கணும், பொறுமையாக இருங்க. யாருக்கிட்டையும் எதுவும் எதிர்பார்க்காதீங்க. நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு அப்படின்னு இருந்துட்டீங்க அப்படின்னா சிம்மராசி நேயர்களே எல்லாத்தையும் வந்து சமாளிச்சிடலாங்க. தொழில் வியாபாரம் இது தொடர்பாக உங்களுக்கு நிறைய குழப்பங்களானது வந்து போகும். ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் செயல்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, செய்யலாமா வேளாமா அப்படின்றதெல்லாம் நீங்கள் வந்து யோசிப்பீங்க. நிறைய குழப்பங்கள் உங்களுக்கு உருவாகும். இதை செஞ்சால் நம்மளால் வந்து நல்லபடியாக கொண்டு போக முடியுமா, நமக்கு லாபம் கிடைக்குமா, நம்மளால் முடியுமா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து சந்தேகத்தை வந்து கொடுத்துட்டே தாங்க இருக்கும். மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே திட்டமிட்டு ஒரு சில காரியங்களை வந்து செய்யணும். திட்டமிட்டு நீங்கள் ஒரு சில காரியங்களை செய்தீங்க அப்படின்னா மட்டும்தான் எதிர்பார்த்த வெற்றிகளை வந்து பெற முடியும். இல்லைனா அந்த விஷயம் வந்து கண்டிப்பாக வந்து ஃப்ளாப் ஆகிடும். ஸோ முடிந்த அளவுக்கு எல்லா விஷயத்துக்குமே முதல்ல வந்து ப்ரீ பிளானிங் பண்ணிக்கோங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க. அதனால் அந்த மகிழ்ச்சிக்குலாம் உங்களுக்கு குறைவே இருக்காது. அப்பப்போ சின்ன சின்ன குழப்பங்கள் மனஸ்தாபங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படுமே தவிர
மகிழ்ச்சிக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. கணவன் மனைவிக்கிடையே இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்த மாதத்தில் உங்களுக்கு நெருக்கம் அப்படிங்கிறது அதிகரிக்குங்க. பிள்ளைகளுக்காக நீங்கள் வந்து பாடுபட போகிறீங்க. மேலும் அவங்க உங்களை அனுசரித்து போவாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து மகிழ்ச்சியை கொடுக்கும். எதிர்பாராத நேரத்தில் ஏற்படக்கூடிய செலவுகள் பார்த்தீங்கன்னா உங்களை கொஞ்சம் கஷ்டத்தில் வந்து கொண்டு போகலாம். ஸோ இருப்பினும் அதையெல்லாம் சமாளிக்க முடியும் உங்களால். அந்த அளவுக்கு உங்கள்கிட்ட வந்து திறமைகள் இருக்குது. உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மராசி நேயர்களே கவனம் தேவைங்க. வண்டி வாகனங்களில் போகக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப நிதானமாக போகணும். பார்த்து கவனமாக ட்ராவல் பண்ணிக்கோங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் வீண் வாக்குவாதங்களை வந்து முதல்ல நீங்கள் தவிருங்க. ஒரு சில நேரங்களில் பிரச்சனைகள் அப்படின்றது உங்களுக்கு சாதகமாகவே இருந்தாலுமே கூட நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் வாய் வார்த்தைகளில் பேசிடாதீங்க. ஏன்னா நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் அந்த சொல்லில் இருக்கக்கூடிய வழி பார்த்திங்கன்னா மற்றவர்களுக்கு பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடாது. என்ன ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சொல்லால் ஏற்படக்கூடிய வழியை நம்மளால் வந்து தீர்த்துக்கவே முடியாதுங்க. இது வந்து மறுக்க முடியாத உண்மையும் கூட. ஸோ ஒவ்வொருவருமே என்ன வார்த்தைகளை நம்ம பேசுகிறோம் அப்படின்றத நிதானமாக யோசிச்சுட்டு வந்து பேசுங்க. இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கண்டிப்பாக பொருள் சேர்க்கை இருக்குது. உங்களால் ஏதாவது ஒரு பொருளை சேர்க்க முடியுங்க. கலைத்துறையில் இருக்கக்கூடிய சிம்மராசி நேயர்களுக்கெல்லாம் புதுவிதமான வாய்ப்புகளானது தேடி வர ஆரம்பிக்க போகுது. ஸோ கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் நல்ல முறையில் வந்து பயன்படுத்திக்கிறது புத்திசாலித்தனம். ஒரு சில விஷயங்களில் வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து வருதுன்னா அதை நீங்கள் நிராகரிக்காதீங்க. முதல்ல வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உடனே இருக்கக்கூடியவங்களெல்லாம் கட்டாயமாக நீங்கள் அனுசரித்து போகணும். மேலும் உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தில் ஒரு நல்ல முடிவு எடுக்க முடியலையோ உங்களுடைய நலம் விரும்பிகள் இல்லைனா வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள், வாழ்க்கை துணை, இப்படி யார்கிட்ட வேணாலும் ஆலோசனைகளை வந்து நீங்கள் கேட்டுக்கலாம். இப்படி ஆலோசித்து நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் தான் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். உங்களுடைய வெற்றிக்கு தடை வராமல் காப்பதற்கு இது போன்ற ஆலோசனைகள் உங்களுக்கு ரொம்ப தேவைப்படுங்க. ஸோ கட்டாயமாக அதெல்லாம் எடுத்துக்கோங்க. அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு சாதகமான ஒரு காலகட்டம் தான். இருந்தாலுமே உங்களுடைய புத்தி கூர்மையோடு நீங்கள் செய்யக்கூடிய செயல்களை ஆராய்ந்து வந்து செய்யுங்க. அதுதான் நன்மையை வந்து கொடுக்கும். என்னதான் பலன்கள் அப்படின்றத நம்ம ராசியின் அடிப்படையில் பார்த்தாலும் கூட நட்சத்திர ரீதியாக பார்க்கும் பொழுதோ அல்லது அவங்களுடைய தசா புத்திகளை பார்க்கும் பொழுதோ அவங்களுடைய பிறப்பு இடம் மற்றும் சூழ்ந்திருக்கக்கூடிய அமைப்புகள் இதெல்லாம் பார்க்கும் பொழுது மாறுபாடு அடையுங்க. ஒருவருக்கு எல்லா விஷயங்களுமே வந்து சிறப்பாக கிடைச்சிடும் அப்படின்லாம் சொல்லவே முடியாது. ஸோ அப்படி தான் இப்போ நம்ம நட்சத்திர ரீதியாக என்ன மாதிரியான விஷயங்கள் சிம்மராசினியர்களுக்கு அடைய போகிறாங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்க போகிறோம். மகம் நட்சத்திரத்தை உடைய சிம்மராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டங்களில் சக ஊழியர்கள்ட்டெல்லாம் நீங்கள் சகஜமாக பேசி பழகணும். அதுதான் உங்களுக்கு நல்லது. மேலும் பண வரவு அதிகமாகவே இருக்கும். எதிர்ப்புகள் எல்லாமே வந்து நீங்கள் ஆரம்பிக்கும். ஸோ உற்சாகம் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. மன மகிழ்ச்சிக்காக ஓரளவுக்கு நீங்கள் பணம் செலவு செய்ய வேண்டும். அதுக்காக நீங்கள் பணம் செலவு செய்யறதுக்கு தயங்கவும் வந்து மாட்டீங்க. நண்பர்களுடைய சேர்க்கையும் அவர்களால் கிடைக்கக்கூடிய உதவிகளும் உங்களுக்கு பெருமளவு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த டைமில். அடுத்ததாக பார்க்கக்கூடிய நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொழில் வியாபாரத்திலலாம் கூடுதல் லாபமானது கிடைக்குங்க. வியாபாரம் தொடர்பாக வெளியூர் பயணங்கள் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா கூட சாதகமான பலன்கள் எல்லாம் கிடைக்கும். அதே போல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு வேண்டிய உதவிகளும் பொறுப்புகளும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கும். ஸோ எதிர்பார்த்த உயர்வுகளை இந்த டைமில் நீங்கள் பெற போகிறீங்க. உத்திரம் 1ஆம் பாதத்தை உடைய சிம்மராசி நேயர்களுக்கு இந்த டைம் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் வந்து கிடைக்குங்க. ஒரு சில நண்பர்களுக்கெல்லாம் உஷ்ணம் சம்பந்தமாக நோய்கள் ஏதாவது ஏற்படலாம். ஸோ வெயிலினுடைய தாக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறைவதற்கு என்ன விஷயங்கள் எல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் வந்து நீங்கள் செய்துக்கோங்க. மேலும் முன்னெச்சரிக்கையாக இருங்க. இதெல்லாம் வந்து இருந்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை வந்து உங்களால் தடுக்க முடியும். பிள்ளைகளும் பார்த்தீங்கன்னா மன மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஒரு சில விஷயங்களை செய்வீங்க. எப்போதுமே மற்றவர்களுடைய விவகாரங்களில் மட்டும் தலையிடாமல் ஒதுங்கியே இருங்க. அது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. இந்த காலகட்டங்களில் சிம்மராசி நேயர்கள் செய்யக்கூடிய எளிமையான வழிபாட்டு முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி அஷ்டகம் சொல்லி நீங்கள் வழிபாடு செய்துட்டு வருது தாங்க. மகாலட்சுமியை வழிபாடு தொடர்ந்து செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பொருளாதார நிலை கண்டிப்பாக வந்து உயர்ந்து வரும். இந்த ஒரு எளிமையான வழிபாட்டை மட்டும் சிம்மராசி நேயர்களே இந்த மே மாதத்தில் வந்து கண்டிப்பாக வந்து செய்துக்கோங்க. மேலும் யாருக்கெல்லாம் மகாலட்சுமி தாயார் ரொம்பவே பிடிக்குமோ அவங்களாம் மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வீடியோ கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மகாலட்சுமி தாயாரே போற்றி போற்றி அப்படின்ற இந்த மந்திரத்தை
இன்று அட்சய தேதி நாளில் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நேயர் ஒவ்வொருவருமே பதிவு செய்யுங்க. கண்டிப்பாக மகாலட்சுமியினுடைய அருளாசி உங்களுக்கு வந்து கிடைத்து செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கையானது கிடைக்கும். கட்டாயமாக இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம்.